இந்தியா ஆஸ்திரேலியாக்கான கடைசி ஒருநாள் போட்டியின் போது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மண்ணீரலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. பிசிசிஐ வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் துணை கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயரின் காயம் குறித்த ஒரு அப்டேட்டை தற்போது பிசிசிஐ வழங்கியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடனான 3வது போட்டியில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. கேட்ச் பிடிக்கும் போது உடனே அவர் களத்தை விட்டு வெளியேறினார். உடனடியாக அவரை கொண்டு சென்று ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு ஸ்கேன் பரிசோதனையானது செய்யப்பட்டது. இந்த ஸ்கேன் பரிசோதனையில் அவருடைய விலா எலும்புல காயம் ஏற்பட்டதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து கல்லீரலுக்கு செல்லும் ரத்த நாளத்திலும் சிறிய கசிவு இருந்தது கண்டறியப்பட்டது. அது தற்போது அந்த மண்ணீரல் பாதிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாதிப்பை உருவாக்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து அவர் சிகிச்சையில் உள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் நன்றாக உடல் நலம் தேறி வருவதாகவும் தற்போது பிசிசிஐ தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மருத்துவ நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் பிசிசிஐ அவரது காயத்தின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல்நலம் குறித்த முழு விவரங்களை விரைவில் வெளியிடுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய மெடிக்கல் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் என்றும் பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.